சிவபெருமான் 109 வீரர்களுக்கும் தேவையான படைக்கலன்களை வழங்கி அருளினான். மேலும் அண்டாபரணன், நந்தி, உக்கிரன், சண்டன், அக்னிக்கண்ணன், சிங்கன் முதலான பூத படைத்தலைவர்களை அழைத்து 2000 வெள்ளம் சேனையுடன் துணையாகச் செல்லுமாறு பணித்தான். மனோவேகம் என்னும் தேரினையும் தனது குமாரனுக்காக கொடுத்தான் சிவபெருமான். கந்தவேல் தன்னுடைய தாய் தந்தையரை மும்முறை வலம் வந்து விழுந்து வணங்கினான். தனது திருவடியில் அமர்த்தி உச்சி முகர்ந்த இறைவன் கந்த குழந்தையை உமாதேவியின் கரத்தில் அளித்தான். தேவியும் குழந்தையை அணைத்து முத்தமிட்டு உச்சி முகர்ந்தாள். தேவர்கள் குறைகள் நீங்க சூரனை வென்று வருக என்று வாழ்த்தி அருளினாள். துணைவர்கள் தொடர கந்தவேல் பயணத்திற்கு ஆயத்தமானான். திருமால் வாயு பகவானை அழைத்து முருகனின் சாரதியாக பணியாற்ற பணித்தார். வாயுதேவன் மனோவேகம் என்ற முருகனின் தேர்த்தட்டில் கடிவாளம், முட்கோள், சம்மட்டி ஆகியவற்றை கைக்கொண்டு ஏறி அதனை செலுத்தினார். உதயகிரியில் தோன்றும் ஆதவனைப் போல் கந்தவேல் தேரில் ஏறி அமர்ந்து வெற்றி பயணத்தை தொடங்கினான். அமரர்கள் வாழ்த்தொலிகள் எழுப்பினர். பல காதம் கடந்து சென்ற நிலையில் மலையொன்று வழியை அடைத்து நின்றதைக் கண்ட அனைவரும் அஞ்சினர். அப்போது அங்கு தோன்றிய நாரதர் முருகனை வணங்கி அந்த மலையின் வரலாற்றை கூறினார். முனிவர்களை மயக்கி தன்னுள் நுழைந்தவுடன் அவர்களை மாயத்தால் மயங்கச் செய்து வந்தது இந்த மலை. பிறகு அகத்தியர் சாபத்தால் அசையாத மலையாகி நிற்கிறது என்று கூறினார் நாரத முனிவர். தொடர்